குருவே போற்றி ஒளியும் ஒளியும் எனக்குள் காட்டி உணர்த்திய குருவே போற்றி. ரொம்ப சந்தோஷம். இவர் இந்த அம்மா இவர் விஓவாக இருக்கிறார், திருவள்ளூர் விஓவாக இருக்கார். இந்த அம்மா மனைவியாக இருக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் எனக்கு அடுத்தபடியாக ஆசிரமத்தை மெயின்டைன் பண்ண போகிற குருமார்கள். லேடிஸுக்கெல்லாம் அந்தம்மா உபதேசம் கொடுக்குறாங்க, ஜென்ஸுக்கெல்லாம் இவர் உபதேசம் கொடுக்குறாரு. குஜராத்தில் ஒரு 7000 வருஷத்துக்கு முன்னே ஒரு ஸ்கூல் இருந்திருக்குது. அந்த ஸ்கூல் கட்டிடங்கள், அது பசங்க விளையாடுற கிரவுண்டு எல்லாமே கடலுக்குள்ள இருக்குது. அதை அப்படியே இந்தியா டுடேயில் ஃபோட்டோ எடுத்து இந்தியா டுடேயில் போட்டான். அவன் என்ன சொல்கிறான், அதனோட இதில் என்ன சொல்கிறான்னா, உலக நாகரிகத்துக்கே குஜராத்திலேருந்து தாண்டா இந்தியாவிலேருந்து தாண்டா போயிருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போவே அந்த கட்டடக்கலை செய்திருக்கிறான். 7000 வருஷத்துக்கு முன்னே அழியாமல் கடலில் இருக்குது. 7000 வருஷத்துக்கு முன்னே கோவில் கடலில் மூழ்கி போய்க்குது, அதுவும் இன்னும் அப்படியே இருக்குது. அதே மாதிரி இந்த கிருஷ்ணனுடைய இதுவும் கடலில் மூழ்கி போயிருக்குது. ஏன்னா சாபங்கள் அப்போ சபித்த சாபங்கள் சாதாரண மனிதன் இப்போ சபிக்கிறது இல்லை. அன்னைக்கு காந்தாரி சபிக்கிறா கிருஷ்ணனை, நீ கடவுளாக இருந்தாயிடுறா, உன்னுடைய வம்சமே அழிஞ்சு போயிடும்டான்னா, யாதவ வம்சமே அழிஞ்சு போயிடும், உன்னுடைய இதுவே இருக்காதுடான்னா. அதே மாதிரி அது கடல் மூழ்கிடுச்சு. அது மாதிரி அந்நிய வார்த்தைகள், அந்நிய சக்திகள் வேறு. இன்னிய மனிதனுக்கு அந்த சக்தி கிடையாது. ஏன்னா மனிதன் தனக்குள்ள சக்தியை வளர்த்து ஆகும். இப்போ மனிதன் சக்தியை உலகத்தில் விட்டுக்கின்னுக்கிறான். அதனால் இவன் சக்தியற்ற மனுஷனாகிறான். இவன் எது சொன்னாலும் நடக்கிறது இல்லை, அவன் சொன்னால் நடந்துடும். அதனால தான் நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு ஞானி ஒருத்தனை கெடுக்கணும் அப்படின்னா அவன் போய் கண்ட பொருள் வாங்கின்னு வந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ண வேண்டியதே இல்லை. அவன் கண்ணும் மனமும் சேர்ந்து அழிச்சிடும். அதே நேரத்தில் ஒருத்தனை வாழ வைக்கணும் அப்படின்னா அவன் கண்ணும் மனமும் சேர்ந்தால் வாழ வச்சிடான். ஆனால் மாந்திரிகம் மற்றதெல்லாம் அப்படி இல்லை. எல்லாம் வாங்கின்னு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணி கிடக்கணும். அதில் நடந்தாலும் உண்டு, நடக்கலனாலும் இல்லை. ஆனால் ஞானிக்கு அது இல்லை. அவன் கண்ணும் மனசையும் ஒன்று சேர்த்தான்னா காலி எதுவாக இருந்தாலும். அவன் கண்ணும் மனசையும் நல்லா இருந்ததுன்னா எது சேர்த்தாலும் வளர்ந்துடும் அப்படின்றது. அந்த மாதிரி இருந்தவங்க காரணம் என்ன, அவனுடைய பிராண சக்தியை உள்ளடக்கி இருந்தாங்க. இப்போ பிராண சக்தியை உலகத்தில் விட்டுறான். அதனால் இவன் சக்தி இழந்து நடக்கிறான். அதனால் இவன் சொல்கிறது நடக்கிறதில்லை. அப்போ சொன்னதெல்லாம் நடந்தது, செய்ய ஆரம்பிச்சது. இது செய்ததால தான் அவன் உதப்படுறான். புரியுதா உங்களுக்கு? இப்போ இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன் பாருங்கள். மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறோம், ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், மனசில் ஒரு விஷயம் நினைக்கிறோம், மனசுக்குள்ளே வந்துடுச்சு ஒரு விஷயம் நினச்சிட்டோம். பக்கத்தில் என்னப்பா எதையோ யோசிச்சுன்னு, இல்லைல்லப்பா ஒன்றும் இல்லைப்பா அப்படின்றோம். இல்லை நீ எதையோ யோசிச்ச, என்ன விஷயம் சொல்லணும். அந்த விஷயத்த வெளியே சொன்னால் அவனே அடிப்பான், பக்கத்தில் இருக்கிறவனே அடிப்பான். மனுஷனாடா நீ இப்படி இதை அவன் மனசில்ன்னுவான். எண்ணங்கள் மனசு கொண்டு வந்தால் அந்த மாதிரி எண்ணங்களை திணிக்கும், செயல்படுத்த முடியாது. ஏன்னா அது வெளியே சொன்னாலே பக்கத்தில் இருக்கிறவனே அடிப்பான், கூட வந்தவனே அடிப்பாம்மா. அப்படிப்பட்ட கெட்டது அது, சொல்ல முடியாது. இப்படி தாட்ஸை கொண்டு அந்த மனம் உள்ளே போடும். இதுக்கு மேலேருந்து ஒரு உத்தரவு வரும். உத்தரவு செயல்படுத்தணும். செயல்படுத்துறதுக்கு புத்தி வேலை செய்யணும். புத்தி வேலை செய்து செயல்படுத்தலாமா வேணாவா அப்படின்னு யோசித்து செயல்படுத்தக்கூடியது நல்ல விஷயம் அப்படின்னா செயல்படுத்தலாம். இல்லைன்னா வெளியவே சொல்லக்கூடாது, அப்படியே உள்ளே போட்டுக்குவான். இப்போ மனசில் நினச்சதெல்லாம் எல்லாராலையும் வெளியே சொல்லிட முடியுமா கேளுங்க? அது ஆண் பெண் இருபாலராக இருக்கட்டும், மனசில் ஒரு விஷயம், திடீர்னு ஒருத்தரை பார்க்குறோம், அவங்க மேலே ஒரு நினைவு வருது, ஒரு விஷயம் தோணுது அவங்கள பார்த்த உடனே. ஆனால் அவங்கக்கிட்ட சொன்னாலும் பக்கத்தில் வந்தவங்ககிட்ட சொன்னாலும் கார் தூக்குவோம். ஏன்னா அந்த மாதிரி எண்ணம் உள்ளே வந்துடுச்சு இல்லையா? அப்போ இந்த மாதிரி விஷயத்த வெளியே சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. இருபாலருக்கும் இது பொருந்தும். இது ஆணுக்கு மட்டும்தான், பெண்ணுக்கு கிடையாது, அப்படிலாம் கிடையாது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி. அதனால் என்னன்னா எல்லா விஷயத்தையும் வெளியே சொல்ல முடியாமல் சில விஷயங்களை உள்ளே வச்சு நிறுத்துறோம் இல்லையா? அதுக்கு பேர் தான் புத்தி. அதை என்ன பண்ணால், டே உள்ளே வை, வெளியே சொன்னேன்னா ஒதிப்பாங்க உன்னை, ஒரு மனுஷனாக கூட மதிக்க மாட்டாங்க, காரி துப்பிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி அது உஷார் பண்ணி உள்ளே வச்சிரும். எல்லாம் அப்படி தான்.
யாரும் வந்து இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. எப்பவுமே ஒரு விஷயம் நான் உண்மையாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் இருப்பாளருக்கும் சொல்லிட்டேன், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, நினைக்கிறது அத்தனையும் வெளியே சொல்லிட முடியாது. எவ்வளோ நினைவுகள் ஒரு நாளைக்கு உள்ளுக்குள்ள பலாயிரம் நினைவுகள் மனசு கொண்டு வந்து போட்டுக்கிட்டே இருக்கு, வெளியே சொல்ல முடியாது. சொல்லக்கூடிய விஷயத்த அறிவு மூலயமா சிந்திச்சு இதை சொல்லலாமா, சொன்னால் என்ன நடக்கும், நல்லது நடக்கும். அப்போ சொல்லலாம். பக்கத்தில் வேணும், எப்பா எனக்கு இப்படி தோணுது, இதை செய்யலாமா, ஓ செய்யலாம்ப்பா, பாவம் நல்ல விஷயம் தானேப்பா, செய்யலாம்ப்பா வாப்பா, அவன் கூட வருவான். இப்போது சொல்கிறது எது, சொல்லக்கூடாது எது, இதை பகுத்து பார்க்கறதுக்கு புத்தி வேணும். அதனால் இந்த அந்த காரணங்கள்னு நாளை வச்சு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறோம். நாம் நல்லபடியாக இயங்குகிறோம், இப்போ புத்தியால் இயங்குகிறோம். மனம் மட்டுமே சொல்கிறது, மனசு கொடுக்குற தாட்ஸை செயல்படுத்துறதுன்னு சொன்னால் இங்கே வாழவே முடியாது. நினைக்கிறதெல்லாம் செயலாக மாறினா என்ன ஆகும், நினைவுகள் உடனுக்குடன் செயலாக மாறினா என்ன ஆகும், சிந்திக்காமல் பெரிய சிக்கலை உண்டாக்கிடும். யாரும் வந்து ஒருத்தரோட ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு தான் போகணும். அப்போது நமக்குள்ளே அந்த 4 விஷயங்களை இறைவன் ஏன் வச்சான் அப்படின்னா, சிந்திக்கிறதுக்கு ஒன்று வச்சான், அதெல்லாம் கிடையாதுன்னு செய்கிறதுக்கு ஒன்று வச்சான், அகங்காரம்னு. அப்போ அது அந்த அகங்காரத்தை அடக்கிறதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கிறான். இப்படி 4 விதமாக அந்த கரணங்கள்னு வச்சு நம்மளை இயக்கிக்கிட்டு இருக்கிறாமா. அந்த வகையில் நம்ம எது நல்லது எது கெட்டதுன்னு பகுத்து பார்த்து மனிதன் அப்படின்ற வகையில் நாம் சிறப்பாக இதெல்லாம் வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும்பா. எனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்றாங்க. அது மற்றவங்களுக்கு வரும்போது மைக்கு கிட்ட வச்சுக்க. எனக்கு கஷ்டம் வந்தா கடவுள் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்றாங்க. அதே மற்றவங்களுக்கு வந்து அவங்க செஞ்ச பாவம்னு சொல்றாங்க. அது எப்படி சொல்றாங்க? இப்போ உனக்கு கஷ்டம் வந்தா உன்னை சோதிக்கிறாருன்னு யார் சொல்றது? வேற ஒருத்தர் சொல்றாங்க. வேற ஒருத்தர்லாம் நீ தான் சொல்லிப்ப, என்ன சோதிக்கிறாரு இறைவன் அப்படின்னு நீ தான் சொல்லிப்ப, வேற யாரும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம், கடவுள் என்ன சோதிக்கிறான்றதை நீ தான் சொல்லிக்கணும். மற்றவங்களுக்கு நீ சொல்லும் போது என்ன, அவன் பண்ண பாவம் அனுபவிச்சுன்னுக்கிறான்னு தான் சொல்லுவேன். நீ அடுத்தவனை சொல்லும்போது எப்படி சொல்லுவ, உனக்கு சொல்லிக்கும் போது என்ன கடவுள் சோதிக்கிறாருன்னு நீ சொல்லிப்ப. இது தனி மனிதனோட விருப்பம். உனக்கு தொந்தரவு வரும்போது இறைவன் என்ன சோதிக்கிறாருன்னு சொல்கிறதும், அடுத்தவனுக்கு வரும்போது அவன் பண்ண பாவம் அனுபவிச்சுன்னுக்கிறான்னு சொல்கிறதும் இயல்பு. அது வந்து தனி மனிதனோட விஷயம். ஆனால் எல்லாரும் வந்து இப்போது உனக்கு பிரச்சனை வந்துடுச்சு, என்ன சோதிக்கிறார் நீ நினைக்கிற, எல்லாருமே வந்துப்பா ரொம்ப நல்லவன்பா, அந்த குடும்பத்தில் கடவுள் தான்ப்பா ரொம்ப சோதிக்கிறார்ப்பா, அவன் ரொம்ப நல்ல பையன்பா, அவனுக்கு இப்படி ஆகி போச்சுப்பா அப்படியே போய் ஊரே சொன்னா அப்போ தான் நீ அது சரி. ஆனால் ஊர் உன்னை சொல்லுதா அப்படியே இல்லையே. அப்போ உன் நினைவு என்னவோ அதுதான் இங்கே செயல் நடக்குது. உன் நினைவு என்ன இருக்குன்னா, என்ன இறைவன் சோதிக்கிறான் நீ நினைக்கிற, மற்றவனுக்கு வரும்போது என்ன நினைக்கிறேன், அவன் பண்ண பாவம்னு நினைக்கிறேன். இதே வடிவேலு ஒரு அழகாக சொல்லுவார், எனக்கு வந்தால் தக்காளி சட்னி உனக்கு வந்தால் ரத்தமானுவாங்கள்ல, அதே கதை தான் நீ சொன்ன கேட்ட கதை. உனக்கு வந்தால் தக்காளி சட்னி ரத்தம், மற்றவனுக்கு வந்தால் தக்காளி சட்னி. இது இயல்பான விஷயம், இது எல்லாரும் அப்படி தான் நினைப்பாங்க. அது இயல்பான விஷயம், அதுக்கு யாரும் இது பதிலாக சொல்ல முடியாது. என்ன காரணம்னா அவனோட நினைவு தான் அப்படி. ஆனால் இயற்கையாகவே என்ன இது அப்படின்னா, யாருக்கு எந்த கஷ்டம் வந்தாலும் அவன் வினை பயன் அவங்ககிட்ட வந்திருக்குதுன்னு அர்த்தம். இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். விருப்பம் இருந்து ஏதாவது செய்யணும்னா நம்ம ஆக்சிஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கு, இங்கே QR கோடு இருக்கு, அதில் உங்களால் முடிஞ்சதை நீங்கள் செய்யலாம். அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்திய ஆனந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி, ஆகாமியத்தை உணர வைத்த குருவே போற்றி,
இன்ப துன்பம் நாட்டம் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. ஈசனை